Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மெமரி. இந்த திரைப்படம் இல்லைன்னா 2023 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நாட்டு திரைப்படம்ங்க. இந்த திரைப்படத்தின் ரைடர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃப்ராங்கோ. இந்த திரைப்படத்தில் ஜெசிகா சாஸ்டியன் சில்வியாவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீட்டர் சாஸ்கார்ட் சவுல் அவரும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரிங்க, மெமரி என்ன மாதிரி கதைக்குள்ளன்னு பார்ப்போங்க. படத்தின் நாகியான சில்வியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் டே கேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க்கராக இருக்காங்க. இவங்க தான் வந்து நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடல்ட்ஸ் எல்லாம் வந்து மிக முக்கியமாக வயசானவங்க, கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாதவங்க, அவங்கள வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே கேர் எடுக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு 13-14 வயசில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கா. இப்போது ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு ரீயூனியனுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுல் அப்படின்ற ஒருத்தன் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். அந்த பார்ட்டியிலேருந்து அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்றது இவங்களுக்கு புரியல. இவங்களுக்கு என்னென்னா அவன் வந்து என்னோட பென்னுன்ற ஒருத்தன் என் ஹஸ்பண்ட் இருந்தான், அவங்களுடைய ஃப்ரெண்டு இவன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அவன் யாருன்னு சவுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டிம்னிஷியா பேஷண்ட்டாக இருக்கான். அவனுக்கு வந்து சரியான ஞாபகங்கள் கிடையாது. ஏதோ 1-3 தான் அவனுக்கு ஞாபகம் தவிர ஃபுல்லாகவே அவனால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதாவது சிலது ஞாபகம் வச்சுப்பான், பட் முழுக்க அது கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா நாயகியான சில்வியாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சாலும் சவுல் வந்து ஒரு தப்பான ஆள் அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே அவளுக்கு இருக்குது மனசில். அதை வந்து ஒரு இடத்துல அவள் ஓப்பன் பண்ணுறான் சவுல்கிட்ட. பட் சவுல் அது ஒன்றுமே புரியாமல் திணறான். என்னது இது, ஏன் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை, நீ அப்படி தான்டா அப்படின்னு சொல்கிறான். பட் லேட்டராக என்ன ஆகுது பார்த்திங்கன்னா சில்வியாவுக்கும் சவுலுக்கும் உள்ள இந்த 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 ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறா. பட் ஆஃப்டர் தட் இந்த குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி 2 பேருக்கும் அவங்க 2 பேருமே எதிர்பாராமல் ஒரு உறவு வந்து ஸ்லோவாக கெயினாக ஆரம்பிக்குது. அது இறுதியில் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. மைக்கேல் ஃப்ராங்கோ பற்றி சொல்லவே வேணாம். எனக்கு மைக்கேல் ஃப்ராங்கோ படம் போதே ஐ ஜஸ்ட் தாட் இந்த ஆள் ஏதாவது ஒரு சின்ன மேட்டராக எடுப்பான், ஆனால் பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணி கொண்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவரோட முந்தைய படங்கள் நான் ஆஃப்டர் லூசியா ரொம்ப ஆடிட்டிங், அதே மாதிரி சமீபத்தில் நியூ ஆர்டர் அதுவும் ஆடிட்டிங், க்ரானிக், அதுக்கப்புறம் ரீசெண்டாக சன்டவுன். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒருத்தர். நம்ம நினைக்கிறதுலேருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையில் படம் பண்ணுறது மிக முக்கியமாக ஹியூமன் எமோஷன்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதன், ஒரு இயக்குனர். அவர்கிட்ட இந்த படம் போது ஐ ஜஸ்ட் காட் ஓகே ஃபைன், கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பார். பட் எனக்கு ஒரே பிரச்சனை என்ன இருந்ததுன்னா இந்த படம் வந்து அமெரிக்க நடிகை வச்சு எடுத்திருக்காரு, ஏன் அப்படின்ற உணர்வு எனக்கு தோணுச்சு. வை இஸ் பெட் தேர் அப்படின்னு. பட் படம் பார்க்கும்போது தான் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்டு எஸ் தே நீடட் இந்த கதைக்கு இந்த இடம் வேணும், இந்த பேக்டர் ஆஃப் வேணும் அப்படின்னும் போது நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் படம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அந்த ஒரு அட்மாஸ்பியர் ஃபீலை வந்து. இந்த கதையை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எழுத்தில் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணுவார். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதை விட வந்து அதை பிக்சரைசேஷன் பண்ணலை சார். அவர் கில்லாடியான ஒரு இயக்குனர் இருந்தால் அதை சூப்பராக பண்ணியிருக்கார். ஏன்னா ஒரு படங்கள் எல்லாத்துக்குமே அது உண்டு. எப்போவுமே இந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக கேமரா ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு பாயிண்ட்லேயே நம்ம கேமரா ஒர்க் மூவ் ஆகும். ஏன்னா அந்த ஒரு அடைப்பட்ட ஐசோலேட்டட் பாயிண்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து 2 கதாபாத்திரங்கள் காட்டணும் அப்படின்றத முடிவு பண்ணதுனால அந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சவுலோட வீட்டுக்குள்ளே அந்த கேமரா ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ராட்னஸாக இருக்கும். அதாவது வந்து ப்ராட்னஸ் சொல்கிறத விட வி கேன் சே டெக்னிக்கல் டைமில் வந்து வைட் ஆங்கிளாக இருக்கும். வேறு சில்வியாவோட வீட்டில் அது எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். ரொம்ப வந்து க்ளோஸ் ஷாட்ஸு, ரொம்ப நேரோ இதில் இவ்வளோ இந்த இதுக்குள்ளே தான். இந்த வே இந்த கேரக்டரை வந்து நரேட் பண்ண அந்த இடங்களே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டேரக்டர் என்ன மாதிரி யோசிச்சிருக்காங்க பாரியா. அவன் வந்து டிம்னிஷியா பேஷண்ட்டாக இருந்தாலும் அவனை சுற்றி அவ்வளோ பெருசு ஒரு வைடான ஒரு இடம் இருக்குது, வைடான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் அதில் அவனால் செட் ஆக முடியல. பட் இவளுக்கு வந்து அப்படி இல்லை, ஃபுல் குறுகியது தான். அதை வந்து தட் திங் இஸ் ரியலி பியூட்டிஃபுல்ங்க. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் டேரக்டர். அண்ட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வந்து நடிப்பு, த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த லீட் ஆக்டர்ஸ். ஜெசிகா சாஸ்டைனை சில்வியா பண்ண ஜெசிகா சாஸ்டைன், ஷி இஸ் ஆல்ரெடி அ ஆஸ்கர் வின்னர். டெரிஃபிக், ஷி ஜஸ்ட் அ டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். வாவ், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது சிறு வயதில் அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை சந்தித்த ஒரு பொண்ணு அதுலேருந்து எப்படா மீண்டு வர முடியும், அதை கடத்துறா பாருங்க, அந்த கதாபாத்திரமாக கடத்துவா. அது சூப்பருங்க, அது உண்மையாகவே சூப்பருங்க. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச இடம் அந்த அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்கை நான் பார்த்தது வந்து சவுலோட வந்து ஒரு உறவு வச்சுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அந்த பெர்ஃபார்மன்ஸு. அவளால் சவுலோட கனெக்ட் ஆக முடியாது, ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் பிடிச்சிருக்கு, நம்புறா.
அப்படின்னும்போது அவன் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டாக அந்த ஃபேஸில் காட்டுவாங்க, வாவ் சூப்பர், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த செகண்ட் இதில் ஒன்று காட்டுவாங்க, அது அந்த 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 இன்டர்கோர்ஸை காட்டாமல் படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் இல்லை, பட் வி கேன் சி கிசிங் சீன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் அந்த ரெண்டாவது பாயிண்ட்டில் வந்து ஷீஸ் பரவாயில்ல, ஷீஸ் மச் பெட்டர் ஏதோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. சி திஸ் இஸ் இதை வந்து ஆக்டிங்கில் வந்து அவங்க கொண்டு வந்த இடங்கள்லாம் சூப்பர், ரைட்டிங்கில் இது வரைஞ்சது தான் பெரிய விஷயம். அண்ட் அவங்க அம்மா கிட்ட பிரேக் ஆகிற அந்த இடம் வந்து டெரிஃபிக், இட் வாஸ் சிம்ப்ளி டெரிஃபிக். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கிளியர்லி சூப்பர், பிரில்லியன்ட்லி சூப்பர். அந்த எண்டில் சவுலை பார்த்து அப்படி ஒரு ஜெர்க் ஆகிற இடம், ஷி ஹஸ் டன் அ சூப்பர் ஜாப். அதே மாதிரி பீட்டர் சாஸ்காட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு பெரிய ஒரு 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 இந்த நடிக்குதுனே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கோரிங் வந்து ஜெசிகா ஜஸ்டின் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக தான் யோசிக்கணும் போல இருக்குது. ஏன்னா எனக்குமே தோணுச்சு ஜெசிகா ஜஸ்டின் அடித்து தூக்குறாங்க, பீட்டர் சாஸ்கார்டு பெருசாக வேலை இல்லையேன்னு. பட் நம்ம அப்புறமா தான் படம் முடிவாக தெரிஞ்சு, ஓகே இல்லை, பீட்டர் சாஸ்கார்டோட தன்மை, அந்த கதாபாத்திர சவுலோட தன்மை அப்படி தான். ஸோ அந்த தன்மை அப்படி தான்னும் போது அது அவன் அப்படி தான் அவ்வளோ அழகாக அதை ஒரு நரேட் பண்ணியிருப்பார் ஸ்க்ரீனில். அந்த பெர்ஃபார்மன்ஸில் சிம்பிளி சூப்பருங்க. அவர் கூட சும்மா சொல்லக்கூடாது, ஹி வாஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். பட் படம் பார்க்கும்போது இவங்க தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தெரியும். பட் சட்டிலாக ஒரு விஷயம் ஸ்கோர் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, ஆடியன்ஸை வந்து ஒரு விஷயமாக வந்து தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் ஸ்கோர் பண்ணுறது பாருங்கள். அதில் வந்து பீட்டர் சாஸ்கார்ட் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் வந்து வின் பண்ணியிருக்காருங்க பீட்டர் சாஸ்கார்ட். அதே மாதிரி கோல்டன் லைனுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருந்ததுங்க. அதை தவிர்த்து இந்த படம் 1 வின் அண்ட் 3 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் மெமரி படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.